உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நேற்று, அதாவது 11/9/2024 அன்று பரம்பக்குடியில் நடைபெற்ற தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களின் 67வது குருபூஜை தின விழாவில் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் பொன் முருகேசன் அவர்கள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். பின்பு வீரவணக்கம் செலுத்திய அந்த கட்சியின் தொண்டர்கள் பின்பு ஊடகத்திற்கு பேட்டி ஒன்றை அளித்தனர். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். தியாகி இமானுவேல் சேர்னாருக்கு, தியாகி இமானுவேல் சேர்னாருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். யாருக்கு வீர வணக்கம், யாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் வீர வணக்கம், மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் வீர வணக்கம், மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் வீர வணக்கம், மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் வீர வணக்கம். தியாகியாரின் புகழ், தியாகியாரின் புகழ், தியாகியாரின் புகழ், தியாகியாரின் புகழ். வீர வணக்கம் செலுத்திய மரியாதைக்குரிய தியாகி இமானுவேல் சேர்னாருடைய 67ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அகில இந்திய வீர வணக்கம் செலுத்தப்பட்ட மக்களுடைய திட்டங்களுக்காகவும் பொருட்டு தினத்தை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தியாகியாரின் பிறந்த தினத்தை அரசு விழாவாக அறிவித்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய முழு உருவ சிலை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. தங்களுக்கு அதற்கான ஆதரவு இருக்கிறதா? கண்டிப்பாக ஐயா. தியாகி இமானுவேல் சேர்னாருடைய சிலையை வைக்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிருக்கோம். எனக்கு முன்னாடி உள்ளவங்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதன் விளைவாக இன்று எந்த இடத்தில் சிலை வைக்க வருது அப்படிங்கிறத எங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு 4-5 இடம் சொல்லியிருக்கோம். சிட்டியின் மையத்தில், திருச்சியின் மையத்தில் வைக்கிறதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். செய்து தருவதாக சொல்லியிருக்காங்க. தங்கள் அமைப்பின் சார்பாக பட்டியல் மாற்றம், தேவேந்திரகுல வேளாளர்கள் கேட்கும் பட்டியல் மாற்றத்திற்கு ஆதரவு உண்டாய பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தை மக்கள் மறுமலர்ச்சி கழகம் ஏற்றுக்கொள்ளும். நன்றி.